Dazzler Rachana up your beauty quotient. Britannia Tiger Cream special partner We Care Hair, Skin and Slimming Clinic and co-presented by Cardia Life Healthy and Tasty. நேத்திக்கு நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோடைய கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு மீதி பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. ஆனா நேத்திக்கு பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்தே நம்ம பாண்டியராஜன் சாரும் லக்ஷ்மி மேமும் ஆடி போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லக்ஷ்மி மேம், ஹாய். ஹாய். Are you okay? Fantastic. இன்னைக்கு மீதி பாதி இருக்கு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம். எந்த அளவுக்கு நீங்க you're waiting because I can see you're so excited. Very enthusiastic I am because இவங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன் நான். சூப்பரா என்ஜாய் பண்றேன். ஓகே, சோ சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. அப்பா வணக்கம். வணக்கம். வெயிட்டிங் உங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு ஒரே வார்த்தையில வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாண்டியராஜன் சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல இன்னும் பயமா இருக்கு. என்னென்ன பண்ணுவாங்க அந்த பசங்க, எந்த நேரம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. புதுசா பண்றாங்க. ஈகர்லி வெயிட்டிங். சூப்பர். சோ நம்ம மூணு ஜட்ஜஸ்மே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயும் இருக்காங்க, ஈகர்லி வெயிட்டிங்கும் சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு போயிடலாம். ஆல்ரைட், இன்னைக்குடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கேத்த சம்பளம் எல்லாருக்கும் கரெக்டா கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் லீஷா, கிருஷாந்த் and அக்ஷயா. அந்த பக்கம் போகாத, இதுதான் அஸ்வந்த் தேனி சுற்றி இருக்கு. அவன் ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம ஏங்கத்தில் தேனிதாசா சுற்றிட்டு இருக்கான். ஆனா இன்னும் இருந்தாலும் அவரோட கலருக்கும் அவரோட ஹைட்டுக்கும் அவரோட வெயிட்டுக்கும் தேன் இருக்கிற ஸ்டைலுக்கும் முன்னாடி உன்னால நிற்க என்ன பறக கூட முடியாது. அசோத், யாரா நீ? எங்கிருந்து வந்த? என் கூட சாமியே தூக்க பார்க்கிறேடா. ஹனி, உனக்காக நான் கஷ்டப்பட்டு நைட்டு தூங்காமையே ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. மலைக்கு பிடிக்கணும் கூட சூடாக சாப்பிடுவாங்க வடை. பொண்ணுங்களுக்கே அழகுதான் அவங்க சடை. நீந்தாய அட தேனட கம்முனு கடை. இப்போ மட்டும் அந்த ராணி தேனி வந்தா பயந்து தொட நாடுங்குவ. நானு தொட நாடுங்குவேனா? எப்படி தொட்டேன் பார்த்தேல. சமாளிக்காத, நீ ஒரு பயந்தாங்கோலி. நானா? இன்னைக்கு மட்டும் அந்த சண்டிராணி மட்டும் என்ன பண்றது பாரு. நேத்து நான் உங்களுக்கு கொடுத்த டார்கெட் முடிக்காம 2 பேர் ஓபி அடிச்சிருக்கீங்க. நீங்க டெய்லி எடுக்க வேண்டிய தேன் எவ்வளவு தெரியுமா? 5 மில்லி. வந்துட்டாடா நம்ம வில்லி. ராணியை நாங்க நிறைய ஐயோட சுத்தி பார்த்துட்டோம். சுத்தி பார்த்தீங்களா? உங்களை டூர்க்கா போக சொன்னேன், தேன் எடுக்க போக சொன்னேன். அட கிறுக்கிறானே, ஊரெல்லாம் சுத்தி பார்த்தோம். அதில் தேனும் கிடைக்கல, பூவும் கிடைக்கல. சண்டிராணி, பட்ட பகலிலே பார்க்குக்கு ஓடினேன். வாடிய பூக்கள் என்ன துரத்தின. தோய்ந்து போகாமல் தோட்டத்துக்கு ஓடினேன். தோட்டக்காரனை அனைத்து பூக்களையும் பறித்து விட்டான். அதற்கும் வருத்தப்படாமல் வண்டலூருக்கு ஓடினேன். வறண்டு போன
காடுகளை பார்த்து மிரண்டு போய் ஓடினேன் 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 சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே டூரிஸ்ட்காரன் காசு கேட்டதால் திரும்பி வந்துவிட்டேன். அதெல்லாம் தெரியாது, நீங்க அடிமைகள். ஏய் ராணி, 2 நாளா பிராக்டிஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு லென்த்தா சிவாஜி டைலாக் பேசிட்டு வந்திருக்கேன். கை தட்டுறது கொஞ்சம் கேப் விடுமா? தட்டுங்க. இப்ப சொல்லுமா. அடிமையே, எதுக்கு பேசாம கொடுத்த வேலையை மட்டும் செய், இல்ல உங்களுக்கு 100 கசடி தண்டனை. புரியுதா? புரியலன்னு சொன்னா உத்தர வச்சு விழுந்தா போட போற. நீங்க சொன்ன செய்தாரா நீ? சரி, சீக்கிரம் போ நீ. மூணு வேலை வெட்டி உட்காந்து மூக்க முட்டை தேன் குடிக்கிறது மட்டும் தான் வேலையை வச்சிருக்கான். மூஞ்சி பார்த்தியா, அதுக்கு தூங்கி தூங்கி வீங்கி போய் கிடக்கு. ஏ சத்தமா பேசாத, காலை விழுந்துட போடு. ஏன்னா தேர்ல வசதி வச்சிட போறா. என்னடாங்க சத்தம்? சும்மா பேசிட்டு கேளாடி. பேசிட்டு இருந்தா இனிமேல் பேச வாய் இருக்காது. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன்னா உறிஞ்சு உறிஞ்சு சேர்த்து வைக்கிறோம். ஆனா அவ நம்ம ரத்தத்தை உறிஞ்சு உறிஞ்சு கொளுத்து போயிருக்கா. அவங்களாம் முதலாளி ஜாதி, நம்ம வளைக்கிற ஜாதி. இந்த ஜென்மத்துல இதான் விதி. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். என்ன 2 பேர் உட்காந்துட்டீங்க? சரி, படுத்துக்கிட்டுமா. என்ன ராணி கிட்ட அவன் சாட்டியா? இனி நான் பேச மாட்டேன். பேசனா போமா, காத்தோர்த்தா. இல்ல, இப்ப சாட்ட பேசோம். இந்த கான்செப்ட்ல தேனி பேசடே டூ மச். இந்த சாட்ட வேற பேச போகுதா வளங்கிடும். இப்ப பேசு பாரு. ஆ ஆ ஆ ஆ. நான் மட்டும் உழைக்கணும், நீ மட்டும் பப்பர் பேன் தானே சாப்பிடுவா. ஏன் அப்படி பண்ற? கேக்குறாங்களே, பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ற? என்ன பார்த்தா ஏன்னு கேக்குறீங்க? நான் ராணி. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. நிறுத்துங்க. இத்தனை நாள் வாய் மூடிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? சூடு சொரணை வந்துருச்சு. ஏன் ரொம்ப நேரம் வெயில நின்னியா? நீ என்னதான் காமெடி பண்ணி எங்களை சிரிக்க வச்சாலும் இல்ல இது நாங்க 8 மணி நேரம் தான் டியூட்டி பார்ப்போம். தென் இடையில லஞ்ச் பிரேக். ஓட்டி பார்த்தா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேன் வேணும், தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் வேணும். நாங்கள் மகாஸ் போய் ரிலாக்ஸ் பண்ண எங்களுக்கு வீக்கெண்ட் லீவ் வேணும். எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இன்னுமே வேணுமா? அப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸும் பிஎஃப்பும் வேணும். அதெல்லாம் முடியாது. நான் கேட்டா சட்டம், நான் கொடுக்கறதா கூலி. இன்னையிலேருந்து நாங்கள் வேலைக்கு வரமாட்டோம். இன்னையிலேருந்து ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம், உண்ணாவிரதம், உண்ணாவிரதம், உண்ணாவிரதம். உண்ணாவிரதமா? நீங்களா? பட்டி கட்டு சாவாம ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. நாங்க தீ நிறுத்திட்டு வரலீனா நீயும் பட்டினி தான் கிடக்கணும்.
அதையும் தான் பார்ப்போம். கனிராஜகம் ஒழிக, தொழிலாளி ஒற்றுமை ஓங்குக, நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும், வேலைக்கார தேவைகளுக்கு நியாயம் வேண்டும். சண்டிராணி அராஜகம் ஒழிக, தொழிலாளி ஒற்றுமை ஓங்குக, நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும், வேலைக்கார தேவைகளுக்கு நியாயம் வேண்டும். ஆஹா, குறிஞ்சி மலரோட கொம்பு தேன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. தொழிலாளிங்க பண்டியா கிடைக்கும் போது நீ மட்டும் தேன் குடிச்சா உனக்கு லூசு மாசம் தானே போகும். நீ உண்ணாவிரத காய்ச்சி வந்தேனா உனக்கும் எல்லா தேனும் தரேன். பூலது தேன் வரலாம், ஆனா தேன்ல பூ வர முடியாது. எனக்கு லட்சியம் தான் முக்கியம், என்ன விட மாட்டேங்கிறாமா. சண்டிலாடி அராஜம் ஒழிக, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும், வேலைக்கார தேவைகளுக்கு நியாயம் வேண்டும். ஐயோ பசிக்குதே பசிக்குதே பசிக்குதே. பசிக்குதா இல்லையா? வரப்பா உட்காந்துருக்காங்க. அடிமகளே, இப்ப நீங்க தேன் எடுக்க போறீங்களா இல்லையா? முடியும், ஆனா முடியாது. ஏய், நீ ஆச்சு இப்ப தேன் எடுக்க போறியா இல்லையா? முடியும், ஆனா முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னால தான் பசி தாங்க முடியாது, உங்களுக்கு தெரியும்ல. போங்க போங்க. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, இந்த ஊரு ராணி என்று உண்மை நினைத்தாய், தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தத்தி குதித்தாய். சண்டியே ஓ சண்டியே வா வா. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. என்ன என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, ஆனா தேன் எடுக்க மட்டும் போக மாட்டான்னு சொல்லாதீங்க. அப்போ நாங்க போட்ட கண்டிஷன் எல்லாம் ஓகேவா? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான். அது உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. ஃப்ரெண்ட், மீதி தேனை சேமிச்சு வச்சு நாளைக்கும் குடிக்கலாம். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை விதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொட்டு சொட்டா சேமிச்சு இந்த தேனை இந்த மனுஷங்க அடிச்சே திருட்டாங்க. இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா?
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேன் சேமிக்கிறது நம்ம வேலை, அதை நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும். தோல்வியை பார்த்து மனுஷங்க மாதிரி மனம் தளர்ந்திடக்கூடாது. சுறுசுறுப்புக்கு எப்போ நம்மளை தான் உதாரணமாக சொல்கிறாங்க. அதனால சோர்வுங்கிற வார்த்தையை நம்ம அகராதியில் வரக்கூடாது. மனுஷங்கள் வெறும் அழிக்க தான் செய்வாங்க, நம்ம தான் அது உருவாக்குறோம். விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம், உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம். நீங்க சொல்லுங்கப்பா, எப்படி இருந்தது? இவங்க 2 பேர்த்துக்கும் நிறைய டைலாக்ஸ் போட்டி போட்டு பேசுகிற அளவுக்கு. அந்த அக்ஷயாவுக்கு வந்து டைலாக் கம்மி. ஆமாம். ஆனால் இருந்தால் கூட அக்ஷயா வந்து அந்த நடந்து வந்த தோரணையில் அந்த ராணி தேனிக்கு உண்டான அந்த மிடுக்கோட அழகாக அதில் பிரமாமா பண்ணிட்டாங்க. எப்படிம்மா அது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குமா? அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லு. சண்டிராணி, பட்டு பகலிலே பார்க்குக்கு ஓடினேன், வாடிய பூக்கள் என்ன துரத்தினேன், தோய்ந்து போகாமல் தோட்டத்துக்கு ஓடினேன், தோட்டக்காரனே அனைத்து பூக்களையும் பறித்து விட்டான், அதற்கும் வருத்தப்படாமல் வண்டலூர் ஜூவுக்கு ஓடினேன், வறண்டு போன காடுகளை பார்த்து மறண்டு போய் ஓடினேன், ஓடினேன் ஓடினேன் ஓடினேன், சென்னையில் எல்லை வரை ஓடினேன், அங்கே டோல்கேட்காரன் காசு கேட்டதாய் திரும்பி வந்து இதுக்கு எவ்வளவு முத்தம் கொடுத்தாலும் பத்தாதுங்க. Oh my God. அவ்வளவு முத்தம் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார் சொன்ன மாதிரி அக்ஷயா ஆல்சோ யூ டிட் a fantastic job. So Krishant, Lisha and Akshaya, I am floored. சூப்பர். இப்போ பாண்டியராஜன் சார், உங்களோட கமெண்ட்ஸ். தேனியை பற்றி தான் கதை சொல்கிறாங்க. தேன் மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. உழைப்பு மட்டுமா வேலை, நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. இந்த சின்ன பசங்க வழியில் கேட்கும்போதில்ல நமக்கு கூட கொஞ்சம் பலாருன்னு கணத்தில் அரைச்சிக்கலாம் போல் இருக்குது. வருங்காலத்தினுடைய உண்மையான சூப்பர் ஸ்டார்ஸ் தான் நீங்கள், ஒன்றும் மாற்றமே கிடையாது. நான் குரு கூட ஆடி இருக்கேன். நான் இப்போ குரு சிஷ்யன் 2 பேரும் இருக்காங்க. 2 பேர் கூட ஆடணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. ஆடி போயிட்டோம். ஹலோ, நான் என்ன பாவம் பண்ணேன்? சரிப்பா, அவ டான்ஸ் ஆடுவா, நீங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஓகேப்பா. பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க அஸ்வந்த், தியாஸ்ரீ குட்டி and பிரவீன். வணக்கம், நான் தான் செந்து. வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் லட்சம் இருக்குது, எனக்கும் லட்சம் இருக்குது. எப்படியா ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். நான் ஐஸ்வர்யா மாதிரி பண்ணிக்கலாம், ஐஸ்வர்யா இருந்தா கூட ஓகே தான். நான் குஷ்பு மேடம் மாதிரி பண்ணி கேட்கல, குஷ்பு இட்லி விற்கிறா இருந்தா கூட ஓகே தான். இந்த 12 வருஷம் பள்ளி வாய்க்கல எந்த பொண்ணு என் மூஞ்சா கூட பார்க்கல. தமிழ்நாட்டில் பொண்ணே கிடைக்காம இப்போ நான் கேரளாவுக்கு போகிறேன். அங்கேயாவது ஒரு பொண்ணு கிடைக்குதான்னு பார்க்கலாம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மணக்கரையுது
கரையுது கண்மயங்குதம்மா மலையாள கரையோ ஆஹா கேரளா எவ்வளோ அழகா இருக்குது. எப்படியாவது நயன்தா ஒரு பொண்ணு லவ் பண்ணுவோம். ஆனால் வேணாம் நயன்தரா கதையாயிடுச்சு, நமக்கு நசிக்காவே போதும். ஆமாம் இங்கே எல்லாம் மலையாளத்தில் பேசுவாங்க, நம்மளுக்கு எப்படி புரியும்? இன்னும் 30 நாள் எப்படி மழை கற்றுவேன்னு பார். நான் ஒன்றே விரும்புகிறேன், அதுக்கு மலையாளத்தில் என்ன? முதல்ல அர்த்தம் படிப்போம். நான் உன்னை நின்று விரும்புகிறேன் சிநேகிக்கணும். ஃபுல்லாக சொன்னதுக்கு என்ன வரும்? நான் நின்று சிநேகிக்கணும், நான் நின்று சிநேகிக்கணும், நான் நின்று சிநேகிக்கணும். என்ன மழை கற்றுக்கிட்டேன், நான் நின்று சேர்க்கணும். என்ன மழை கற்றுக்கிட்டேன், நான் மழை கற்றுக்கிட்டேன். வடக்கப்பட்டி ராமசாமி சக்சஸ். ஓகே, இப்போவே நான் காலேஜுக்கு போகிறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்து கற்றுக்கிட்டு மொத்த வித்து இறக்குறேன். Wow, what a beauty! நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஐயோ நான் சேட்டுங்க தமிழ்நாட்டுக்காரன். அதெல்லாம் ചേട്ടാ കോളേജ് ബസ് പോയോ? ചേട്ടൻ എങ്ങോട്ടാ പോകുന്നത്? காலேஜ் பஸ் സർ ബസ് ഐ എം വെയിറ്റിംഗ്. പാൽവാടിക്ക് പോകുന്ന വയസ്സില് കോളേജിൽ പോകുന്ന നോക്ക് എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. உங்க அப்பா பேரு குருவாயா? நைஸ் நேம். ஆமா நீ எங்க போற? ഞാനും കോളേജിലേക്കാണ് പോകുന്നത്. நாயா வளைக்கா? എന്താ ആയാ വേലയോ? കട്ടി ഗ്രാൻഡ് മദർ പന്നീൻ. വായ അടക്കടാ ശനി, എന്നെ കണ്ടാൽ ഗ്രാൻഡ് മദറെ പോലെയാണ് തോന്നുന്നത്. പിച്ച് പിച്ച്. ஐயோ கோத்துக்கு எழுகுருக்குலே. മനസ്സിൽ വലിയ വാരണന്മാരും സൂര്യാന്ന് നിനപ്പോ ചവിട്ടി കളയും. என்ன பொறுப்பான பொண்ணுன்னு பார்த்தா இப்போ பொறிக்க போல கேட்குறா. கேரஃபுல்லாக தான் இருக்கணும். சாரிங்க. ചേട്ടൻ എന്താ പഠിക്കുന്നത്? 30 நாளா மலையாளம் பேசுவது எப்படி? டேய் முதல்ல ஒழுங்கா பேசுவது எப்படின்னு படிடா. நீ தமிழ் பேசினாலே யாருக்கும் புரியாது, இதுல மலையாளம் வேறயா? ஏய் நீ இப்போ தமிழ் பேசுற? ഞാൻ കേരളത്തെ കുട്ടിയാ இருந்தாலும் நம்ம ஷோ பண்றது ஜீ தமிழுக்கு தானே, அதனால மலையாளம் தமிழ் மாத்தி மாத்தி பேசுவேன். அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. എന്താ? சாரி ஓமன குட்டி. ഞാൻ ഓമന കുട്ടിയല്ല. പിന്നെ நான் ஓனா குட்டியா? അല്ല, ശ്രീകുട്ടി, ദിയാ ശ്രീകുട്ടി. குட்டி எனக்கும் மலையாளம் தெரியும் குட்டி. അങ്ങനെയോ? പറ പറ. ஆண்டே நான் பறக்க சொல்கிறேன், பேசி காட்டுறேன்னு தான் சொன்னேன். ஐயடா பேசு பேசு. நான் நின்று சிநேகிக்கணும். ஏண்டா சேரன் வேஷம் போட்ட சேரக்கலங்க, നീ എന്നെ കാതലിക്കിറിയാ? എന്താടാ വൃത്തികേട് പറയുന്നു? നീ നല്ല കുടുംബത്തിലല്ല ജനിച്ചത്, ഇങ്ങനെയൊക്കെ സംസാരിക്കാൻ പാടുണ്ടോ? വൃത്തികെട്ടവനെ. ஏ காலை கஷ்டப்பட்ட காலை சரிங்க. இன்னைக்கு மலையாளத்தில் தானே திட்டுறா. இன்னும் 30 நாள் எப்படி மலை கத்துறேன்னு பாரு.
அப்படி முடியா போச்சு செந்தில் மூச்சு நின்னு போச்சு. பட்டி பழையப்பா போல் டைலாக் பேசினா மட்டும் பத்தாது, அது இந்த தைரியம் வேணும். ஆமா, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ഞാൻ സ്റ്റുഡന്റ് ഞാൻ ലെക്ചററാണ്. என்னது லட்சரா? அப்ப என்ன விட வயசுக்கு மூத்தவளா? ഞാൻ മാത്രമല്ല, ജൂനിയർ സൂപ്പർ സ്റ്റാറിലെ எல்லாரும் உன்னை விட மூத்தவங்க தான்டா. சரி பரவாயில்ல விடு. காதலுக்கிற கண்ணு இல்ல, காதல்ல வயசு கூட இல்ல. முதல்ல நீ என் ஹைட்டு கூட இல்ல, போ போ. யார் இவன்? ஆமைக்கு ஃபுல் டவுசர் போட்ட மாதிரி இருக்கான். டேய் யாரா நீ? சார் நீங்க தமிழா? மலையாளி தான், இருந்தாலும் தமிழ் தெரியும். ஆமாம், நீ ஏன் இங்கே கிளாஸுக்கு போகாமல் சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அவன் என்ன விரும்புகிறாங்களான்னு தெரியல. உன் உயரத்துக்கு கண்டிப்பாக தெரிய மாட்டா. ஏணி வச்சு பாரு, அப்போதாண்டா அவன் மூஞ்சே தெரியும். கவலைப்படுற நேரம் உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? சரி சரி கவலைப்படாத, உன் லவ்வரை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. சாரி சாரி, உனக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னேன். முதல்ல உன் ஸ்டைலை மாற்றணும். எங்க இப்போ ரொமான்டிக் லுக் கூட பார்க்கலாம். ஏன்டா ரொமான்டிக் லுக் கூட சொன்னா நாய் பொறைய பார்த்த மாதிரி இப்படி மூஞ்ச உருன்னு காட்டுற? கொஞ்சம் நல்லா பாருடா. இது ஓகேவா? ஓகே ஓகே, இந்த லுக்கு ஓகேடா. இந்த லுக் வச்சு அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறது பாரு. தேங்க்ஸ் மச்சா. டீச்சர் ടീച്ചർ ഞാൻ നിങ്ങളെ വളരെ സ്നേഹിക്കുന്നു. സെന്തിൽ, ഞാൻ അപ്പവേ പറഞ്ഞതല്ലേ, എപ്പോൾ എനിക്ക് പ്രേമം തോന്നുന്നുവോ, എപ്പോൾ എൻ്റെ സ്വപ്നത്തിൽ വന്ന് ശല്യം ചെയ്യുന്നുവോ, അപ്പോൾ മാത്രമേ ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുകയുള്ളൂ. என்ன சொல்றா? ஒரு கருமும் புரிய மாட்டேங்குது. சரி சமாளிப்போம். മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ, അലിവോടെന്നരികത്തിൽ നണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ, ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാഴത്തിനുള്ളിൽ അതിലോലമാരോരും അറിയാതെ സൂക്ഷിച്ച താളങ്ങൾ രാഗങ്ങൾ ഈണങ്ങളായി. இப்போ ஏன் இந்த பாட்டை பாடின? நீ தானே விளையாட்டுல கேட்குற. அடத்து, நான் உன்னை திட்டினேன்டா தண்டம். என்னாச்சு மச்சான்? மச்சான் இந்த ஐடியா ஒர்க் ஆகல, வேற ஏதோ ஐடியா இருந்தா சொல்லு. நம்ம காலேஜில் நெக்ஸ்ட் வீக் டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு நீ தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு அவ காலில் விழுந்துரு. டீச்சர் நாளைக்கு டான்ஸ் காம்படிஷனுக்கு, அதுக்கு நீங்க தான் ஸ்டெப் சொல்லி தரணும். அதுக்கு ஏன்டா காலில் விழுற? சொல்லி தொலைக்கிற, எந்திரு. ஹே பாட்டொன்னு பாட போறேன்டா, ஆடாம இருக்க முடியாதுடா, ஊரெல்லாம் விசிலு பறக்குதுடா, இது குத்தாட்டம் ராக்காட்டம் நீ கேளுடா. பாட்டொன்னு பாட போறேன்டா, ஆடாம இருக்க முடியாதுடா, ஊரெல்லாம் விசிலு பறக்குதடா, இது குத்தாட்டம் ராக்காட்டம் நீ கேளுடா. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல, நம்ம என்ன டூயட் ஆடலாமா? மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா,
மகிழிறகில் வாசம் வந்துச்சா தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா தமிழ்நாட்டு வெட்டம் வந்துச்சா அழகாந்தம் போல ஏதோ ஒண்ணு நெஞ்சுக்குள்ளே ஒட்டி கொண்டு காதல் காதல் என்று சொல்லச்சா டேய் இவளோட உன் லவரு ஆமா மச்சான் அழகா இருக்கல எவ்வளோ பார்க்கலாம் ஒரு தங்கச்சி மாதிரி தங்கச்சி மாதிரிலடா என் தங்கச்சியா தான்டா ചേട്ടാ അണക്ക എങ്ങനെ അറിയാ സെന്തിലിനെ ஏண்டி உன்னை லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தாண்டி അടാ ഥു, നീ എല്ലാം ഒരു അണ്ണനാ ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சியை லவ் பண்ண என்கிட்ட ஐடியா கேட்டிருப்பேன் எனக்கு எப்படா தெரியும் ஓ தங்கச்சின்னு 10 வருஷமா நீ ஃபெயில் ஆகி இன்னைக்கு என் கூட படிச்சா எனக்கு எப்படா தெரியும் அதுவும் இல்லாமல் ஊட்டி போயிருக்க மாதிரிக்கா நீ வீணை பட கத்திருக்காமல இருக்கா என்னையே கலாய்க்கிறியா ஏன்டா தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஏன் தங்கச்சியை லவ் பண்றியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா വേണ്ട ചേട്ടാ இன்னொரு தடவை உன்னை கேரளால பார்த்தேன் யானையை விட்டு வேணாம் பூனை விட்டு மெதுக்க விட்டுருவேன் ஒழுங்கா ஓடி போயிடு நீ வாடி நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றே உன் உருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றே தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய பெண்ணே உன்னால் முடிகிறதே என்னால் ஏனோ முடியவில்லை எனக்கே என்னை பிடிக்கவில்லை காரணம் கேட்டால் தெரியவில்லை அஷு குட்டி உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு எந்த எபிசோட்லயும் பொண்ணே செட் ஆக மாட்டேங்குது இவனுக்கு இல்லப்பா ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் பொண்ணே கிடைக்காது ஆனா செட்ல அப்படியே இருக்கும் చూపిస్తాను இவ்வளோக்கு குஷக்காவும் அர்ச்சனாவும் இதை மிஸ் பண்ணிட்டாங்க போன வாரம் கண்ணா 3 லட்டு தின ஆசையான்னா இன்னைக்கு பாருங்க 4 லட்டு உனக்கு இன்னைக்கு எதுக்கு அவங்களை இங்க கூட்டு வந்த டான்ஸ் ஆட நீ தான் சொல்லி தரணும் எனக்கு ஓகே வழக்கமா சொல்லுவே நீயே சொல்லிடுப்பா அவங்க கிட்ட சவுண்ட் ப்ளீஸ் மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா மகிழிறகில் வாசம் வந்துச்சா தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா தமிழ்நாட்டு வெட்கம் வந்துச்சா ரொம்ப ஓவர் ஆக்டிங் அவங்க கிஸ் கொடுத்தாங்க அப்பா நீங்க எதை கேட்டிங்களா லிப்ஸ்டிக் மார்க் லிப்ஸ்டிக் மார்க்கு இங்கே எல்லாம் லிப்ஸ்டிக் இல்லை காட்டு இல்லையே லிப்ஸ்டிக் மார்க் வராம கிஸ் கொடுத்தேன் அப்ப நான் இங்க தான் லிப்ஸ்டிக் மார்க் வர மாதிரி ஒரு கிஸ் கொடுக்குறேன் அப்பா சரி நீங்க சொல்லுங்கப்பா இல்லை அவர் எல்லா பக்கம் பொறாமப்படுற அளவு கிஸ் வாங்கிட்டே இருக்காரு எல்லாத்துக்கிட்டே அவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் தியா சூப்பர் பிரவீன் உனக்கு சின்னதாக கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பட் பரவாயில்ல நல்லா பண்ணியிருந்தேன் கேரள குட்டி போலே நடை உடை பாவனை தேங்க்யூ
വളരെ ഇഷ്ടമാണ്. எனக்கு இப்போ பாடணும் போல இருக்கு. ஓமலாலே கண்டு யான் பூங்கினாவில். சூப்பர். இதுதான் செம டைகர் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். ஓகே, ஸோ அப்பாவோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. லக்ஷ்மிமா நீங்க சொல்லுங்க. மலர் டீச்சர் எல்லாம் தோட்டு போயிட்டாங்க. இங்க அவ்வளோ அழகா நாலாவது பண்ணாங்க. அண்ட் அப்படி எப்படி பஸ் இப்படி இப்படி பார்த்தா பஸ்ஸை பார்க்குறாங்களா இப்படி. ஸோ கியூட். ஓகே, டூ குட் பிரவீன். தேங்க்யூ மேம். வெரி நைஸ். அஸ்வந்தை பத்தி சொல்லலையே. டார்லிங். ஓ அஸ்வந்த். Performance. அஸ்வந்த் வந்து ஒரு சம்பவம்னு கேரளால சொல்லுவாங்க, ஒரு சம்பவம்னு. ஸோ ஒரு அதிசயம். ஓ, ஸோ அஸ்வந்த் ஒரு அதிசயம். ஏய், நீ ஆசம் இஸ். அவனோட பாருங்களேன், இன்னொரு வேர்ல்ட்ல இருக்கான்ல. டேய் தான் புகழறாங்க. சூப்பர். ஓகே, பாண்டியராஜன் சார். இந்த உயரம் கம்மியானவங்கள இனிமே கம்மியாக எடை போடாதீங்க. இந்த ஷோக்கான ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இவனுக்காகவே சேர்த்தான் டைட்டில். என்னம்மா உனக்கு வயசு இப்போ? 8 இப்போ பாதி லெவலுக்கு வந்தாச்சு. நிச்சயமாக கதாநாயகியா ரெடியானா ஒரு தகவல் சொல்லலாம். பாண்டியராஜ் சார், நான் ஹீரோயினா நடிக்கிற அளவுக்கு ரெடி அப்படின்னு. எனக்கு இல்லை, என் பையனுக்கு. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஓகே, ஸோ உங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம 3 ஜட்ஜஸ்மே ஃபுல்லி ஹாப்பி, ஃபுல்லி இம்ப்ரெஸ்ட். கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா யாருனாலுமே பதில் சொல்ல முடியாது. ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது வந்து உதவுனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கடவுள். ஸோ இப்போ கடவுளோட உருவத்தை நமக்கெல்லாம் காட்ட வராங்க ஸ்ரீதர், காவியா, பவித்ரா அண்ட் கார்த்திகா ஸ்ரீ. இந்த கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. டாக்டர், நாளைக்கு எத்தனை ஹார்ட் சர்ஜரி இருக்கு? நாளைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்கு டாக்டர். டாக்டர், அந்த 2 பேஷண்ட்மே உங்க அப்பாயின்மெண்ட்காக 4 மாசமா வெயிட் பண்ணிருக்காங்க. டாக்டர், ரொம்ப நாளாவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. இங்க வர நிறைய பேஷண்ட் கூட கேட்குறாங்க. டாக்டர், இங்க வரவங்க நம்மள நம்பி வர்றவங்க. ப்ரே பண்றதுக்கு தான் தனியா கோயில், மசூதி, சர்ச்னு நிறைய இடங்கள் இருக்கே. அக்கார்டிங் டு மீ அதுக்கான இடம் இது இல்லை. டாக்டர், யார்மா நீங்க? விசிட்டிங் ஹவர் முடிஞ்சு போச்சே. ஆமா, நீங்க டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்களா? இல்லைங்க, டாக்டர் பார்க்க ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன், பார்க்கவே முடியல. அதான் செக்யூரிட்டி இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே வந்துட்டேங்க. இல்லைம்மா, நீங்கள் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். டாக்டர் அங்கிள், என் ஹார்ட்டுக்குள்ளேருந்து சத்தமாக சவுண்டு கேட்குது. தங்கம், இது செத்தஸ்கோப்மா, அப்படிதான் சத்தமாக சவுண்டு வரும். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், என் பொண்ணுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனையா? எல்லா டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க. உங்களால் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணி என் பொண்ணை காப்பாற்ற முடியும்னு மற்ற எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, ரிப்போர்ட்ஸ் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா, இந்த அங்கிள் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா? சத்தப்படாது. ஓகேம்மா. டாக்டர், இதில் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்கோம். பாப்பா, பேர் என்ன? சோஃபியா. சோஃபியா டார்லிங், கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடுறீங்களா? ஓகே ஆண்டி. மா, உங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிருக்காரு? அவர் கேரளாவில் ரோடு போடுற வேலை பார்க்குறாரு டாக்டர். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்து எங்களெல்லாம் பார்ப்பாரு. மா, சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க.
உங்கள் பொண்ணுக்கு இதயத்துக்கு வர ரத்த குழாயெல்லாம் அடைச்சிக்கிட்டே வருது. இன்னும் உங்கள் பொண்ணு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் உயிரோடு இருப்பாம்மா. ஐயோ டாக்டர், நீங்க மட்டும் அப்படி சொல்லாதீங்க டாக்டர். நான் நம்பியிருக்க கடவுளே நீங்க மட்டும் தான் டாக்டர். ஏதாச்சும் பண்ணி என் பொண்ணை காப்பாத்திருங்க டாக்டர். அழாதீங்கம்மா. இல்லைம்மா, நானே ஆப்ரேஷன் பண்ணா கூட உங்கள் பொண்ணு பிழைக்க 25% தான் சான்ஸ் இருக்கு. டாக்டர், நான் நம்பியிருக்க கடவுள் இப்போ நீங்க மட்டும்தான் டாக்டர். பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி கட்டிடு. பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைம்மா, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். இன்னும் அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது. டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர். இங்கே பாருங்கம்மா, உங்களோட ரிஸ்கில் தான் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிறேன், சரிங்களா? என்ன பண்ணுறது டாக்டர்? என் டேட் அப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க. டாக்டர், இன்னும் 2 மாசத்துல ஒரு நாள் கூட நீங்க ஃப்ரீயா இல்லை டாக்டர். பட் நெக்ஸ்ட் வீக் உங்க சிஸ்டரோட சன் மேரேஜ் இருக்கு. ஒன்லி ஆன் தட் டே யூ ஹேவ் நோ அப்பாயின்மெண்ட்ஸ் டாக்டர். டாக்டர் அம்மா, அன்னைக்கே உங்களோட ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணை உடனே அட்மிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, அந்த அங்கிள் என்னம்மா சொன்னாங்க? உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் உன்னை ஒரு வாரத்தில் பத்திரமா வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்கம்மா. பொய் சொல்லாதம்மா. டாக்டர் அங்கிள் பேசுனதா நான் வெளியிலேருந்து கேட்டது தான். நான் செத்து போயிடுவேன்லம்மா. சாச்சா, அப்படிலாம் இல்லைம்மா. உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் நீ, நான், அப்பா எல்லாம் ஒன்றா சேர்த்து சினிமாவுக்கு போகலாம். அம்மா, நான் செத்து போயிடுவேன்லம்மா. அம்மா, நான் செத்து போயிடுவேன்லம்மா. ஏன்டா சோஃபி இப்படி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? இப்போ அம்மா சொல்றது நல்லா கேட்டுக்க. உன் இதயத்துக்குள்ளதா கடவுள் இருக்காரு. அவரு உனக்கு எதுவுமே ஆகாம பார்த்துப்பாரு. அதனால நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். என்ன? ஹாய், என் ஹார்ட்ல காட் இருக்காரா? இல்லையா மம்மி? நானே சொல்லலாம். சோஃபி, வாங்க 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 வாங்க. மா, மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்களா? எல்லாம் சரியாக கொடுத்துட்டு வரேன் டாக்டர். அங்கிள், ஆண்டி, என் ஹார்ட்டுக்குள்ள காட் இருக்காரு தெரியுமா? அவரு எனக்கு ஒன்னாகாம பார்த்துப்பாரு. வாவ், சூப்பர் சோஃபியா டார்லிங், யூ ஆர் வெரி லக்கி. சரிம்மா, பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்டர், நாளைக்கு ஒரு தாட்டி இந்த பொண்ணுக்கு ஃபைனல் டெஸ்ட்டில் எடுத்து முடிச்சிருங்க. ஓகே டாக்டர். யா. சோஃபியா டார்லிங் சமத்தா இருக்குன்னு. ஓகே ஆண்டி. சோஃபியா, பயப்படாமல் இருக்கணும், ஓகேவா? தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன பயம்? என் ஹார்ட்ல தான் காட் இருக்கால்ல. சரி, நீ படுத்து தூங்கு, நாங்கள் உனக்கு மயக்க மருந்து கொடுக்குறோம். ஓகே அங்கிள். அங்கிள், ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்க வந்து ஹார்ட் ஓபன் பண்ணி தானே ஆபரேஷன் பண்ண போறீங்க? ஆமா, ஏமா கேக்குற? ஏன்னா நீங்க ஹார்ட் ஓபன் பண்ணும்போது காட் மேல கத்தி படாம பாத்துக்கோங்க டாக்டர். சரிம்மா. அங்கிள், ஒரு நிமிஷம். வெயிட். என் ஹார்ட்டுக்குள்ள அந்த காடை என்னால் பார்க்க முடியாதுல்ல, அதனால நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட காட் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? சரிம்மா. ஓ
சோஃபி என்னாச்சு தெரியலையே. டாக்டர், நான் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ இந்த பொண்ணை பார்க்கும்போது என்னமோ பதட்டமா இருக்கு டாக்டர். டாக்டர், யூ ஆர் தி பெஸ்ட் டாக்டர். டோன்ட் வரி, we will start. எஸ். இந்த வாஸ்குலர் கிளிப்ஸ் எடுங்க. நடக்க வாய்ப்பில்லை. நோ 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 நோ, நீ நடக்கக்கூடாது. நோ நோ நோ. நான் அவங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நோ. டாக்டர், டாக்டர், சோஃபியாக்கு ஹார்ட் கலர் பிளட் சர்க்குலேட் ஆகுது. வாட்? அந்த கிளிப்ஸ் எடுங்க சீக்கிரம். குயிக். Come on. Come on, Sophia. Sophie. என்ன நடந்துச்சு? திடீர்னு எப்படி ஹார்ட்க்கு பிளட் சர்க்குலேட் ஆச்சு? நோ ஐடியா. என்ன நடந்துச்சுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். ஆனால் அந்த பொண்ணு கண் முழிச்சா கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்குமே டாக்டர். நான் என்ன பதில் சொல்லுவேன்? டாக்டர், டாக்டர், பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அழாதீங்கம்மா. சோஃபியாக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அவள் நாளைக்கு கண் முழிச்சிடுவா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் எங்க? நான் அவர் காலில் வைத்து நன்றி சொல்லணுமா? அவர் கிளம்பிட்டாரு, நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கலாம். அம்மா, பொறுமையாடா. ஆபரேஷன் முடிஞ்சதா அம்மா? ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சதுடா தங்கம். நீ நீ 100 வருஷம் நல்லா வாழலான்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அந்த அங்கிள் எங்கம்மா? தெரியலடி தங்கம். இந்தா வந்துட்டாங்க பாரு. டாக்டர் அங்கிள், யா என் ஹார்ட்டுக்குள்ள அந்த காட் எப்படி இருந்தாரு? அவர் நல்லா இருந்தாரா? நீங்க பார்த்தீங்களா? கடவுள் கடவுள் என்ன சொல்லு? பார்த்தம்மா, அதோ கடவுள் உங்க அம்மா மாதிரி தாம்மா இருந்தாங்க. ஹாய் ஜாலி, நம்ம
எங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர் கடவுள். என் பொண்ணு உயிரே எனக்கு கொடுத்துட்டீங்க டாக்டர். இல்லைம்மா, இந்த பொண்ணு நான் ஆப்ரேஷன் பண்ணனால பொழைக்கல. நீங்க கொடுத்த நம்பிக்கையால தான் இந்த பொண்ணு பொழைச்சிருக்கேன். எது எப்படியோ என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. இன்னும் 3-4 டேஸில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். சோஃபியா டார்லிங், இந்தா பாய். பாய். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. பவித்ரா, எப்படிம்மா உன்னால மட்டும் இந்த அளவுக்கு மெச்சோர்டா கிளிசரினே இல்லாம அழுதுருக்கீங்க? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். லக்ஷ்மி மேம், ஹவ் வாஸ் இட்? ஆசம், ஃபென்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூ செட் பவித்ரா, சூப்பர் பவித்ரா. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் அந்த குட்டி பொண்ணு என்னால் நம்ப முடியல. அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. வெரி வெரி நைஸ். தேங்க்யூ மேம். அப்பா நீங்கள் சார் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, இது வந்து மேட்ரே வந்து கரெக்டாக ஆர்டிஸ்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே கரெக்டாக செலக்டாக இருக்காங்க. ஸ்ரீதர் நல்ல மெச்சூர்டாக பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அசிஸ்டன்ட் டாக்டரும் நல்லா பண்ணாங்க. அப்புறம் பவித்ரா சொல்ல வேண்டியதில்லை, இந்த மாதிரி கேரக்டர்கள்லாம் வந்து இதை விட பெரிய கேரக்டர்லாம் கூட நல்லா ஈஸியாக செஞ்சிருச்சு. அதனால் இது ஒரு உனக்கு பத்தலை கேரக்டர், அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் அந்த குழந்தை மட்டும் அழகாக கரெக்டாக டயலாக் எதுவுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபீலிங்காக பேசுகிறது, கடவுள் எங்கேன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறது ரொம்ப நல்லா இருந்தது. பாண்டியராஜன் சார், இதில் நடித்தவங்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க திறமைக்கு குறைஞ்சது ஒரு 75 வயசு இருக்கு. நான் ஒரு செகண்ட் கூட அப்படி இப்படி போகல. ஸ்கிரிப்ட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எங்களை கை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டாங்க. அழறதுன்றது அநாகரிகம்ன்ற காலத்தில் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே இந்த ஸ்கிரிப்டை பண்ணி மனசை ஆட வச்ச இந்த பசங்களுக்கு சல்யூட். பிரமாதமாக பண்ணேன். அடுத்தபடியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் லைஃப் பாய் வித் ஆக்டிவ் சில்வர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட நாங்க டெடிகேட் பண்றோம். So please watch it. Good morning students. Good morning miss. Sit down. Don't throw waste in public. Ashwin, stand up. நீ சொல்லு, ரோட்ல போகும்போது வாழைப்பழம் சாப்பிட்டா தோலை எங்க போடுவ? டீச்சர், எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும். ஆப்பிள் மட்டும் தான் பிடிக்கும். அதில் தான் தோல் இருக்கவே இருக்காது. சாரி, உன்கிட்ட கேட்டது ஏன் தப்பா போச்சு. Sit down. Don't waste food. Don't throw waste. Yes, good miss. Why I coming miss? கிருஷாந்த், நீ எவ்வளவு திட்டுவாங்கன்னு திருந்தவே மாட்டியா? டெய்லிக்கும் லேட், நோ பஞ்சுவாலிட்டி. ஆமா மிஸ், இப்பெல்லாம் எந்த பட்ச போலீஸாவே இல்ல. ரித்திக்ஷா, நீயும் கிருஷாந்த் கூட சேர்ந்து வெளியே நிக்க பாக்குறியா? நோ மிஸ். சிட் டவுன். கிருஷாந்த், வெளியே போய் நீல் டவுன் போடு. Don't waste food. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு கொடுத்த ஹோம்வொர்க்லாம் நாளைக்கு செஞ்சுட்டு வந்துருங்க. ஓகே மிஸ். Thank you miss. டேக்ஷா, மிஸ் தான் டெய்லி திட்டுவாங்களா? மிஸ் சீக்கிரமா வந்தானே. டேய்,
லேட்டா வந்தா கிளாஸ்ல இருந்து தப்பிச்சு வெளிய நிக்கிறானா பிளான் போட்டிருக்கேன். சுதாத்துட்டாங்க, நீங்களும் கிண்டல் பண்றீங்க. சாரிடா கோச்சுக்காதடா. சரி எதுக்கு நீ லேட்டா வர? எங்க வீடு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, தெரியுமா? டே 10 கிலோமீட்டர்ல பார்த்தா எப்படிடா தெரியும்? டே அவனே சொல்றது இருக்கா, நீ வேற. டே கிஷான், நீ பஸ்ஸில் வந்துக்கிற வேண்டியது தானே. எங்கள் ஊரில் ஸ்கூல் டைமுக்கு ஒரே பஸ் தான் வருது. ஒரு பஸ்லேயே ரொம்ப கூட்டமாக இருக்கு. அதில் நான் ஒரு நாள் கூட ஏறுறதே இல்லை. சரி சரி ஓவரா ஃபீல் பண்ணி மனசு கட்டுக்காத. வா சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். டேய் இங்க போறா. இந்த சண்டே நம்ம ஸ்கூல்ல ஃபுட் கார்னிவல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டால் போடணுமா? சூப்பர், நம்மளும் ஒரு கடையை போட்டுற வேண்டியதுதான். பாடி வேலை என்ன? பிளேட் 20 ரூபா. பிளேட் வேலையை கேட்கல, பானிபூரியோட வேலையை கேட்டேன். ஜட்ஜஸ் கமெண்ட் இல்லைனால சொந்தமா நீயே கமெண்ட் கொடுத்துறியா? பூரி சாப்பிட்டுட்டு ஓரமா போறே, இல்ல மூஞ்சில கூரா ஊத்துவேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அங்க போகாதீங்க. அங்க கசிட்டலாம் சுத்தமாவே இருக்காது. சத்தமா பேச, சுத்தமா பிடிக்க, உன்னை மொத்தமா பிடிச்சிருவேன். இரு, யாரை முடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாலுக்கு போகாதீங்க. சாப்பிட்டா உங்களுக்கு நோய் தான் வரும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற உணவால எந்த கிருமிகளும் பரவுறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கைகளை கழுவிட்டு சாப்பிட்டாலே நம்மளை எந்த கிருமியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைஃபாய் ஹேண்ட் வாஷை பயன்படுத்தி கையை கழுவணுங்கிறது. இது 10 விதமான நோயை பரப்பும் கிருமிகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்குது. நம்ம நினைச்சோட நிறைய பணம் கலெக்ட் ஆயிருக்கு. நீங்க நாங்க ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுறோம். எங்கடா போறீங்க? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்? என எண்ணி எண்ணி எங்க வச்சான்? நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணீர் நீரம் பொங்க வச்சான்.
வாட் a சர்ப்ரைஸ். கிருஷாந்த் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டா. வெரி குட், கீப் இட் அப். கிளாஸ்க்கு போலாமா? ஓகே. ஓகே, ஸோ லைஃப் பாய் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறனால என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால எல்லாருமே மறக்காம லைஃப் பாய் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க உங்க ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகே, ஸோ இந்த வாரத்தோட நம்ம எல்லா ஸ்கிட்டுமே பார்த்துட்டோம். இன்னைக்கு யார் யாருக்கு பெஸ்ட் போகுது அதை தெரிஞ்சுக்க கேன் ஹேவ் தி ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ். Okay judges, after all the discussion, இப்ப லைஃப் பாய் வித் ஆக்டிவ் சில்வர் ப்ரொடெக்ஷன் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இந்த வாரம் இது யாருக்கு கொடுக்கலாம்? கடவுள் அந்த ஸ்கிட்டுக்கு தான் இந்த பிரைஸ். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு. கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு. இன்னும் வாழணும் 100 ஆண்டு. ஆல்ரைட், அப்பா இப்போ வந்து நம்ம கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. டாப் 10ல யார் இருக்காங்க நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். இந்த வாரமும் அது மாதிரி ஏதாவது சொல்ல போகிறோமா? இல்லை, ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கூடவே இருந்துட்டு இருந்தவங்க குஷ்புவும் அர்ச்சனாவும். அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு டாப் 10 சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய கெஸ்ட் ஜட்ஜஸாக லக்ஷ்மி மேம் அண்ட் பாண்டியராஜன் சார் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு ஹேவ் யூ ஹியர். ஹவு டிட் யூ என்ஜாய்? ஸோ இட்ஸ் ஆ ப்ளஷர் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. யூ கேன் கம் ஹியர் எனி டைம். இது நிஜமாவே ஒரு ஒர்க்கிங் பிக்னிக் தான். சார், ஹவு டிட் யூ ஃபீல் சார்? ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதுல சூப்பராக இருக்க, நல்லா இருக்கு அப்படின்போதில் இதுக்கே நம்மளை கூப்பிட்டு வராங்கன்னா இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னு வேறு ஏதோ பேர் சொல்ல போகிறோமா? டைரக்ட் நிற்கிறாரு, நீங்கள் நிற்கிறீங்க வேலை இருக்காக, நம்மளை கூட பசங்க அசத்துறானுங்க. இதை நேரடியாக பார்க்கும்போது இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. போயிட்டு எங்கே பசங்களை பார்த்தாலும் கிரியேட் பண்ணுற அந்த டீம் பிரவீன், திரைப்பற்றை டீம், திரைப்பற்றை, ஆமாம், எல்லாம் அந்த குழந்தைகளை வந்து அவ்வளோ பிரமாதமாக. சூப்பர். ஆமாம், திரைப்பற்றைன்னு சும்மா சொல்லுங்க, நிஜமாவே பற்றையில் அடி அடிச்சு வளைக்கிற மாதிரி வளைச்சிருக்கீங்க. பசங்களை பட்டையை கிளப்பியிருக்காங்க பற்றையில். மெயின் ஸ்கிரிப்டு, இந்த டாக்டர் இந்த ஆப்ரேஷன் ஸ்கிரிப்டில் டைலாகெல்லாம் மனசு வலிச்சுதுங்க. அந்த பொண்ணு நான் செத்து போயிட போகிறேன் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் வலிச்சுது. அதுக்கப்புறம் நான் கடவுளை பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், என்ன வார்த்தை, சினிமாவுக்கு நிகராக இருந்தது. சல்யூட். ஓகே, ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதே சந்தோஷத்தோட இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஒன்று இருக்கு. நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல 3 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே. வாவ். ஸோ கசின் அக்ஷயா அண்ட் திருக்குறளி. நவரச திலகோ, நடிப்பு சூறாவளி, அபிநய குயினோ. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செலிப்ரேஷன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. ஓகே, ஸோ எவ்ரி வீக் செலிப்ரேஷன்ல முடிக்கிற மாதிரி இந்த வாரமும் நாங்கள் செலிப்ரேஷன்ல தான் முடிக்கிறோம். இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்தபடியா டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸஸோட உங்களுக்காக ரெடியா இருக்காங்க. ப்ளீஸ் வாட்ச் அவுட். This is Kiki signing off in Life Boy with Active Silver presents Junior Superstars powered by Dazzler Retina Pure Beauty Cushion, Britannia Tiger Cream, special partner We Care Hair Skin and Living Clinic and co-presented by Cardia Life. Healthy